செல்லகுட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th காமர்ஸ்க்கான அஃபீஷியல் ஆஃப் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் வருது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கொஸ்டின் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் காமெண்ட்ஸ் அதுக்கு லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்கேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு ஃபஸ்ட் அதை ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? அதுதான் உங்களுக்கான A to Z எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் PDF லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுதான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகேங்களா? ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சரி, 1 மார்க் அப்படியே பாருங்கள். இதில் இன்டர்வியூ 1 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு ஆன்சர் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதை நான் பின் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள். வித் அ வைடர் ஸ்பேன் தேர் வில் பி டேஷ் லிட்டரேச்சர் லெவல்ஸ். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு பேஜ் அப்படியே பாஸ் பண்ணி வச்சு கூட பொறுமையாக பாருங்கள். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10. ஸோ அடுத்து 10 போயிடலாமா? ஸோ அடுத்து 11 18 வரை இருக்குது. அப்படியே பாருங்கள். இந்த பேஜ் அப்படியே பாஸ் பண்ணி வச்சு கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து 19 30 வரையும் 1 மார்க், அப்புறம் 2 மார்க் இருக்குது. பாருங்கள் அப்படியே. ஸோ 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் கம்பல்சரி. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி? மொட்டையாக ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கம்பெனின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதில் யார் டைரக்டர் அப்படி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஈஸியாக தான் இருக்கும். அண்டு US நோட் ஆன் டிஜிட்டல் இந்தியா, இதெல்லாம் ஈஸியாக சிம்பிளாக ஓனாக அழகாக எழுதலாம். டிஜிட்டல் இந்தியாலாம். அப்புறம் GST ஈஸியாக எழுதலாம். அப்புறம் மார்க்கெட்டிங், வாட் இஸ் மார்க்கெட்டிங், ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு பொருளை விளம்பரப்படுத்துறது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் மென்டரிங் ட்ரைனிங் மெத்தட்னா எப்படி சொல்கிறது? மென்டர்னால் என்ன? எல்லாத்துக்கும் தான். ஜிம்மு, ஸ்போர்ட்ஸு, அப்புறமேட்டு IAS எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதுக்கு படிக்க போகிறீங்க, கோச்சிங் சென்டர் எல்லாமே உங்களுக்கு மென்டரிங் ட்ரைனிங் சென்டர் தானே. அதெல்லாம் நீங்கள் வச்சு ஓனாக எழுதலாம். இந்த 5மே ஒன்றாவது தான்ப்பா. 1 2 3 4 5 5மே ஒன்றாவது தான். அப்புறம் ட்ரெடிஷ்னல் ப்ரொவைட் யூஸ் இன் பிளானிங், அப்புறம் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு, அப்புறம் மென்ஷன் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் SEBI, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ படித்து வச்சு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 3 மார்க்கு. 40 பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் சயின்ஸு எக்ஸ்பிளைன். அப்புறம் வாட் இஸ் SBI, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் SBI, இது பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. 2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் சோஷியல் மார்க்கெட்டிங், ரொம்ப சிம்பிள். சோஷியல் மார்க்கெட்டிங்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் மார்க்கெட் பண்ணுறது தான், விளம்பரப்படுறது தான் சோஷியல் மார்க்கெட்டிங். அது நீங்கள் ஓனாக எழுதலாம். அப்புறம் ட்ரா த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராசிங், என்ன கிராசிங்னு தெரில எனக்கு, எதை பற்றி கேட்குறாங்கன்னு தெரில. இப்போ வாட் இஸ் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்யூப்மெண்ட், அதான் ஆல்ஸ் எடுக்கிறதுக்கு வேணால் இதில் என்ன ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்லைன் இது வச்சு எப்படி சொல்கிறது, ஆன்லைன் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க இல்லையா, அது ஒரு ட்ரெண்டு. வேறு என்ன ட்ரெண்டு, வேறு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இப்போ ரெக்கமெண்டேஷன் வச்சு உள்ளே போகிறாங்க தெரியுமா வேலைக்கு, அது ஒரு ட்ரெண்டு. இதெல்லாம் ஒரு ட்ரெண்டு தானே. இதை வச்சு நீங்கள் ஓனாக எழுதலாம். ஓகேவா? அடுத்து 5 மார்க் பாருங்கள். கடைசியாக எதிராக சாய்ஸ் தான். ஒன்று எழுதணும், இல்லை B எழுதணும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் டிஃபர் ஃப்ரம் மார்க்கெட்டிங், அதை எழுதலாம். நீங்கள் B எழுதலாம். 47 BA. அப்புறம் 5 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, B எழுதலாம். எல்லாமே ஓனாக அதுக்கு மதமாக இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் 41 A. 42 பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆண்டர்ப்ரனர் அண்டு இன்ட்ராப்ரனர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிங்கன்னா ஓனாக 5 பாயிண்ட் எழுதி உள்ள. ஆண்டர்ப்ரனர் என்ன, யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர்ஸு, வேறு என்ன, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஸு, ஓனாக ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க. ஓகேவா? ஆனால் ஓனாக எழுதலாம். இப்போ 43 பார்த்தீங்கன்னா என்ன, ஷேர்ஸ் அண்டு டிபெஞ்சர்ஸ். ஷேர்ஸ்னால் என்ன எனக்கு சரியாக தெரில. அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அது இது 2 இம்பார்ட்டன் தான். 44 2மே இம்பார்ட்டன் தான். ஸோ தட்சிட்பா, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா 2.0 சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேவா? ஓகே மை டியர் செல்ல குட்டீஸ், தட்சிட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்ல குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.